ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷனுக்காகவோ இல்ல கூட்டத்துக்காகவோ ஆண்டவர் நிப்பாரு வழக்காடுவாருன்னு சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒருதலைபட்சமா நிக்கிறாருன்னு நம்மளே சொல்ற மாதிரி இல்ல. வாங்க பார்ப்போம். கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் இன்னொருத்தனுக்கு செய்யற தீங்கு அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கு விரோதமான செயலாக தான் கருதப்படுது. அதாவது தாவீது பத்சேபாளோடு தவறு பண்ணி உரியாவை கொன்னப்போ அது உரியாவுக்கு விரோதமான பாவமாக சொல்லப்படாம, தாவீது ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்றார். என்னதான் தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் தேவன் தான் அனைத்தையும் ஆளுகிற ஒரு சாவரின் கிங். சோ தேவன் இந்த உலகத்துல தம்முடைய சமாதானத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார். இதைத்தான் நம்ம டிவைன் மாரல் ஆர்டர்னு சொல்லுவோம். மனுஷனுடைய ஒவ்வொரு தவறுகளும் இந்த மாரல் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணும், சமாதானத்தை குலைக்கும். அதனால இந்த இடத்துல உரியா கிடையாது, ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் உரியாக்காக வழக்காடினாருன்னு சொல்றதை விட தன்னுடைய ஆர்டரை சரிப்படுத்திக்கிறதுக்காக மீண்டும் சமாதானத்தை கொண்டு வர்றதுக்காக வழக்காடினாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன்.